Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். மத்திய பட்ஜெட்டில் இந்த முறை தமிழ்நாட்டிற்கான அறிவிப்புகள் அதிக அளவில் இடம்பெற வாய்ப்பிருப்பதாக பார்க்கப்படுகிறது. இது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தேர்தல் வரும் பின்னே சலுகை மழை பொழியும் முன்னே என்பது அரசியல் அரைச்சுவடியில் இடம்பெற்றுள்ள தாரக மந்திரங்களில் ஒன்றாகி வருகிறது. கடந்த ஆண்டு பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற நிலையில் அதற்கு முன் தாக்கலான மத்திய பட்ஜெட்டில் ஏராளமான அறிவிப்புகள் அம்மாநிலத்திற்கு என அறிவிக்கப்பட்டன. அவை தேர்தல் பரப்புரையிலும் முதன்மைப்படுத்தப்பட்டன. 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற நிலையில் அப்போதும் தமிழ்நாட்டிற்கு என பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. PM மித்ரா திட்டத்தின் கீழ் விருதுநகரில் மெகா ஜவுளி பூங்கா அறிவிப்பு வெளியானது. அதே ஆண்டில் கடலோர பகுதிகள் வளர்ச்சிக்காக கடற்பாசி பூங்கா அறிவிப்பும் வெளியானது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2வது கட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடும் அறிவிக்கப்பட்டது. 3500 கிலோமீட்டர் தொலைவுக்கு 1,03,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெடுஞ்சாலைகள் விரிவாக்க அறிவிப்பும் அப்போது வெளியானது. இதில் மதுரை கொல்லம், சென்னை சேலம், சென்னை பெங்களூரு சாலை திட்டங்களும் அடங்கும். ஆசிய வளர்ச்சி வங்கி உதவியுடன் சென்னை கன்னியாகுமரி தொழில் வழித்தட திட்ட மேம்பாடு குறித்த அறிவிப்பும் அப்போது வெளியானது. அதே ஆண்டு தேர்தல் நடந்த மேற்கு வங்கம், கேரளா, அசாம் ஆகிய மாநிலங்களுக்கு சாலை உள்ளிட்ட கட்டமைப்பு திட்டங்களுக்கு கணிசமாக நிதி ஒதுக்கப்பட்டது. தமிழகம், கேரளா, மேற்கு வங்காளம், அசாம் ஆகிய மாநிலங்கள் பலன் பெறும் வகையில் சுமார் 1/2 டஜன் அம்ரித் பாரத் ரயில்கள் கடந்த ஒரு மாதத்தில் புதிதாக விடப்பட்டதும் கவனம் பெறுகிறது. இதன் தொடர்ச்சியாக பட்ஜெட்டிலும் தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா ஆகிய மாநிலங்களிலும் தேர்தலில் வாக்கு அறுவடை செய்வதற்காக சலுகை மழை பொழியுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.